சரண்யா ஈயம் அவர்கள் எழுதின த சீக்ரெட் இம்பாக்ட்ஸ் நூலை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த நூலை த நோஷன் பிரஸ் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூலோட எழுத்தாளரான சரண்யா ஐடி துறை ஊழியர். அவங்க வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த மனிதர்கள் அவங்க மேலே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகிறாங்க. அது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துது. அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும், அது மற்றவங்களுக்கும் பயனளிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க எழுதின நூல் தான் இந்த சீக்ரெட் இம்பாக்ட்ஸ். நிறைய குட்டி குட்டி கதைகளோட தொகுப்பாக அமைஞ்சது தான் இந்த நூல். இந்த நூலில் ஒரு குட்டி கதையில் பார்த்தீங்கன்னா, சரிதா அப்படின்னு ஒரு பெண் வராங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் பல துயரங்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மன அழுத்தத்தினால முகத்தில் முடி நிறைய வந்துடுது. அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால முகத்தில் நிறைய முடி வந்துடுது. அடி மீச மாதிரியான முடி வந்துடுது. அப்படி இருக்கிற பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குது? அவங்கள கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி நடத்துறது. ஏன் நீ ஷேவ் பண்ண மாட்டியா, ஏன் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டு அவங்களை குத்தி குத்தி காயப்படுத்துறது தானே பண்ணுது. ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற துயரம் தாண்டி இந்த மாதிரியான சமூக குத்தல் அதையும் தாங்கிக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒருத்தவங்க இப்படி அந்த துயரத்துலேருந்து வெளியே வராங்க. எப்படி அவங்களோட வாழ்க்கையை பற்றின பார்வையை மாற்றிக்கிறாங்க, அது எப்படி சரண்யாவை பாதிக்குது அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நூலை படித்து பாருங்கள். இந்த நூலை படிச்சுட்டு இந்த நூல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை அமேசான்லேயும் குட் ரீட்ஸ்லேயும் கண்டிப்பாக எழுதுங்க. எழுதி சரண்யாவை மேலும் மேலும் எழுதுறதுக்கு ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட கருத்துக்களையும் கூட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு நாள் இன்னொரு காணொலியும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.